யார் யாரெல்லாம் கோயம்புத்தூரில் 5லேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி லட்சங்களில் இன்வெஸ்ட் பண்ணி வீடு வாங்கியிருந்தீங்களோ இன்றைக்கி அதோட மதிப்பெல்லாம் கோடிகளில் போயிட்டுருக்கு. அதுலேயும் கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் மாதிரியான ஜோன் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 BHK வீடு இன்றைக்கெல்லாம் 1 கோடி 1.25 கோடி ரூபா பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. 3 BHK வீடெல்லாம் வாங்கணுங்கிற கனவே நிறைய பேருக்கு போயிருக்கும். 1.5 கோடி 1.25 கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி விலையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா நம்ம சரணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes டிரைவ் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. நீங்கள் சரணம்பட்டி ஐடி பார்க்லேருந்து அப்படி நீங்கள் அத்திப்பாளையம் வரீங்கன்னா அதான் அந்த அத்திப்பாளையம் ரோடு. அந்த அத்திப்பாளையம் ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இது வந்து ஒரு செமிகேட்டட் கம்யூனிட்டி மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ரோடு, ட்ரைனேஜ், ஸ்ட்ரீட் லைட்டு, இபி, வாட்டர் கனெக்ஷன், சிசிடிவி கேமரா முதல் கொண்டு எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, அதாவது செமிகேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் கூட தான் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு மேலே அமைச்சிருக்கக்கூடிய இந்த லேஅவுட்டில் வந்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டோட விலை வந்து கோடிகள்லாம் இல்லைங்க, கோடிக்கு பாதி விலை தான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பக்கத்தில் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கார்டனோடலாம் வீடு இருக்குது. அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடை பொறுத்த வரைக்கும் 3 சென்ட் லேண்ட் ஏரியாங்க, 1160 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து கட்டப்பட்ட 2 BHK வீடு. வீடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரே கொடுத்து வந்து கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு வந்து நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரைட் சைடில் பாருங்கள், சிப்பி அதுக்குள்ளே முத்து இருக்கிற மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எலிவேஷன் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. முழுக்க டெக்ஸ்சர் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்லலாம். அப்போ மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் இருக்குது. அந்த மெட்டல் ஃபேப்ரிகேஷனில் இருக்கிற டிசைன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் கேட்டையும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மெட்டலில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 10க்கு 20ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஜனமூலையில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல் வாட்டர் சம்ப் ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க, பயோ செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. டைமண்ட் பேட்டர்னில் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில். சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. வீட்டோட ரைட் சைடில், பேக் சைடில், லெஃப்ட் சைடில் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஏரியாலேயே லெஃப்ட் சைடில் டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோருங்க, தேக்கு மரத்தில் இருக்குங்க. கிளாஸ் என்ன ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் ஒரு கொஞ்சம் டார்க்கான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கு, அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரிலுக்கும் அழகான டிசைனர் கிளாஸ் வந்து மாட்டியிருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல பார்க்குறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லிவிங் ஏரியா. நல்லா லாவிஷான லிவிங் ஏரியா. சீலிங்க்கு ஸ்பாட் லைட்டு, ஃப்ளோரிங் ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸு, வாலுக்கு ஃபுல்லாக மைல்டான பெயிண்டிங் ஒர்க்கு. லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 3 பக்கத்தில் பெரிய ஜன்னல்கள், ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2 ஜன்னல், அது போக ஸ்லைடிங் டைப்பில் 2 பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்குங்க. ஃப்ளோட்டிங் டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டிவி நெட்டுக்கு பின்னாடி ஸ்ட்ரிப் லைட்டு, அது போக ஸ்பாட் லைட்டு. சைடில் வந்து ஷோகேஸ் யூனிட்டு, அங்கேயும் வந்து நமக்கு ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் டோரோட இந்த டோரை ரெடி பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஷன் ஹோல்டும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லேயே அமைஞ்சிருக்கு. கீழே வந்து நம்ம செட்டாப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஸ்பேஸ், அது போக ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி நெட்டோட ரைட் சைடில் கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது போக இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஷோ பீசஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். ஷோ பீசஸ்லாம் வைக்காமல் எடுத்து விட்டாலுமே பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். டெக்ஸ்சர் ஒர்க்கில் அழகாக ரோஜா பூ மாதிரியான ஒரு டிசைன் கோல்டு கலரில் உள்ளே கொடுத்து அதுக்கு வந்து அழகான ஃபோக்கஸ்டு லைட்லாம் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. 8க்கு 11ங்கிற அளவில். கிச்சனுக்குள்ளே என்டர் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம சேரை போட்டு இங்கே உட்காந்துட்டு அம்மாவை சமைக்க சொல்லி இங்கேயே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம லிவிங் ஏரியாவில் சோஃபாவில் உட்காந்துட்டு தான் டிவி பார்த்துட்டு தான் எல்லாருமே சாப்பிட போகிறோம். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த கிச்சனுக்கு வந்து வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து நமக்கு எல் ஷேப்பில் கிரனைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. இங்கே வந்து குட் வாட்டர், அது போக போர் வாட்டர் ரெண்டுமே வர மாதிரி ஒரே டேப்பு வால் மிக்சர் மாதிரியான டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம இதில் பாத்ரூமில் தான் பார்ப்போம். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து கவுண்டர் டாப்புக்கு கீழே வர ஸ்பேஸ் ஃபுல்லாமே நிறைய பேசினட்ஸ் இருக்குது. கிளாஸ் அண்ட் ஃபினிஷிங்கில் கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பேசினட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனில் தான் நமக்கு இந்த இடத்துல வால் யூனிட் இருக்குது. இந்த சைடு வால் யூனிட் இருக்குது. எல்லாமே கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. அது போக இந்த இடத்துல ஒரு டால் யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க. மேலே எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஒரே கலர் காம்பினேஷனில் இருக்குது. பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூம் தான். பெட்ரூமோட டோருக்குலாம் வந்து இந்த மாதிரியான டிசைனில் வந்து ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இங்கே நீங்கள் பார்க்குறது 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. அதாவது நான் இங்கே நிற்கிற பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வரைக்கும் தான் 8க்கு 16. அது போக அந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்தா 20க்கு 8 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஸ்பேஸஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஜன்னலுக்கெலாம் வந்து நல்லா ஹெவியான கிரில் மாட்டியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட் இருக்குது. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி இல்லை. இங்கே பெயிண்டிங் ஒர்க் வந்து வேறு டோனில் வந்து ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு வார்ட்ரோப் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ், அதாவது ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி ரெடி பண்ணி அங்கே வார்ட்ரோப் இருக்குது. அங்கேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்படியே மேலே வந்து ஒரு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே வார்ட்ரோப் ஸ்பேஸ்லேயே ரைட் சைடில் வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து பிவிசி டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது 5க்கு 5.5 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, வாலுக்கு வந்து சீலிங் லெவல் வரைக்குமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டெய்லோட பேட்டர்ன்லாம் வந்து பார்க்குறக்கு செம்மையாக இருக்குது. சாண்ட்ரர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நமக்கு ஹேண்ட் வாஷ் பேஷன் இருக்குது வித் மிரர் செட்டப்போட, டவல் ராட் இருக்குது, வெஸ்டர்ன் க்ளாசெட்டு, ஃப்ளஷ்ஷு, அது போக வால் மிக்சரு, ஷவர் யூனிட்டு, கீசர் வச்சுருக்கறக்கான ப்ரொவிஷனு. அந்த சைடு வந்து நமக்கு சோப்பெலாம் வைக்கிறீங்கன்னா அதை வந்து கிரானைட்லேயே வந்து ஒரு திண்ணை மாதிரி, அதாவது ஒரு திட்டு மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் வச்சுக்கலாம். சோப்பு, பேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அடுத்து நான் வந்து வீட்டோட 2வது பெட்ரூம் காமிக்கிறேன். அப்படியே ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு பேரலாக தான் வீட்டோட 2வது பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் வந்து பெரிய பெட்ரூம் தாங்க. இது வந்து 8க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இங்கே வந்து நமக்கு இந்த சைடு வார்ட்ரோப் இருக்குது. ஒரு மிரர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. மேலே வரக்கூடிய அந்த ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இதோட அளவு வந்து 5க்கு 5.5ங்க. சேம் ஆஸ் இட் இஸ் நீங்கள் அங்கே பார்த்த அதே சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் தான். டெய்லோட கலர் காம்பினேஷன் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் பேட்டர்ன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அங்கே நீங்கள் என்ன சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்களோ அதே சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து இந்த வீட்டில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அதை காமிக்கிறேன். நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னால பார்க்கிங் ஏரியாக்குள்ளே என்டர் ஆகும்போது லெஃப்ட் சைடில் டெரஸ் போகிறக்காக கொடுத்துருக்காங்க ஸ்டார் கேஸு. அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம யூபிஎஸ்சில் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்குது. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் 4க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். இந்தியன் ஸ்டைலில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பொருளாக இருக்கிறனால சரியாக பார்க்க முடியாது. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டெய்ல் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர்லேயே அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டல் விட போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்டரில் தான் ஸ்டார் கேஸ் அமைஞ்சிருக்கு. மேலேயும் பார்த்தீங்கன்னா காலம்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருக்குறாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குது, யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் மாதிரி. அது போக பார்த்தீங்கன்னா 2 பெரிய வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. ட்ரிங்க் வாட்டருக்கு தனியாக, போர் வாட்டருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. டீ ஆங்கிள் வந்து பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்க துணி காயப்படுறதுக்கெல்லாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம கோயம்புத்தூர் சரணம்பட்டி கீழ்நத்தத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஐடி பார்க்கிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் டிரைவ் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க. கிலோமீட்டர் வைஸாக சொல்லணும்னா ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே இந்த வீடு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. நீங்கள் பேக் கேட்லேருந்து ரொம்ப ஈஸியாக வந்துக்கலாம். அங்கேருந்து நீங்கள் அத்திப்பாளையம் வரீங்கன்னா அந்த அத்திப்பாளையம் ரோட்டு மேலே தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை வந்து 60 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியா, 1160 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க. 2 BHK வீடு, நல்ல ஸ்பேஸஸான வீடு. இன்றைக்கி நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சில லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் 5 10 வருஷத்துக்குள்ளே கோடிகளில் போயிடும். ஏன்னா இன்றைக்கி கீரநத்தம் ஐடி பார்க் பக்கத்துலலாம் அந்த மாதிரி தான் ஆச்சு. 50 லட்சம் 60 லட்ச ரூபா போன வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 கோடி 1.25 கோடி ரூபா 2 BHK வீடு அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்குக்கும் ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.